everyone, this is Nandini and this is day 3 of 50 days self-discipline challenge. Yesterday was a super happy and productive day தான் சொல்லணும். நான் ரொம்ப நாளாக பெண்டிங் வச்ச இந்த ஒர்க்குமே நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். மார்னிங் நம்ம வீட்டுக்கு ஆக்சசரிஸ்லாம் வாங்குறதுக்கு நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஸோ அவங்கெல்லாம் போனதுக்கப்புறமா அப்படியே பயங்கர கச்சாவாக இருந்துச்சு. ஸோ ஐ தாட் இட்ஸ் ஹை டைம் நம்ம ஷெல்ஃபை வேறு ரொம்ப நாளாக ஆர்கனைஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கோம். இன்றைக்கி பண்ணிடலான்னு நினச்சேன். ஓல்ட் ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே வந்து வேற ஒரு ஷெல்ஃபில் வந்து ஷிஃப்ட் பண்ணிவிட்டு நியூ ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஆர்கனைஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ ஐ ஹவ் ஹர்ட் திஸ், ஆர்கனைஸ் பண்ணாலே வந்து நம்ம மைண்ட் வந்து ஒரு மாதிரி ஹாப்பியாக காமாக வந்து ஃபீல் ஆகுமா? இது ஏன் அப்படின்னா, நம்மளை சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட்டை வந்து நம்ம ஒரு மாதிரி கசன்னு ஒரு மாதிரி கயாட்டிக்காக வச்சுருந்தோன்னா நம்ம மைண்டும் அதே மாதிரி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக வந்து ஃபீல் ஆகுமா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஒரு லேப்டாப்பில் ஒர்க் பண்ணுறக்கும் போது மல்டிபிள் டேப்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்கோன்னு வைங்க, கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகும், சிஸ்டமே வந்து ஸ்லோ டவுன் ஆயிரும்ல, நாட் ரெஸ்பாண்டிங்னு காட்டும். அதே மாதிரி தான் நம்ம ஒரு மாதிரி சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட்டை வந்து பீஸ்ஃபுல்லாக வந்து வச்சுக்காமல் ஆர்கனைஸ்டாக வச்சுக்காமல் இருந்தோம்னா நம்மளோட மைண்டும் அதே மாதிரி ஆயிரும். ஸோ எவ்ரி டைம் நம்ம ஏதாவது இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி இல்லை நீட்டாக வச்சுருக்கணும்னு நினைக்கும் போது நம்ம மைண்ட்லேருந்து டோபமைன் அப்படின்னு ஃபீல் குட் ஒரு ஹாப்பி ஹார்மோன் வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ அது எப்படின்னா நம்மளுக்கே ஒரு மாதிரி ரிவார்டிங்காக இருக்கும். நம்ம பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஹாப்பியாக ஃபீல் ஆகும், அப்பாடா பண்ணிட்டோம் சூப்பர் அப்படின்னு ஃபீல் ஆகும்போது செம்ம ஹாப்பியாக நமக்கு வந்து இருக்கும். அண்ட் இட் ஆல்சோ மேக்ஸ் அஸ் ஃபீல் மோட்டிவேட்டட். ஸோ நேற்று எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. ரொம்ப நாளாக நான் பெண்டிங் வச்சுருந்த ஒர்க்கை நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு ரொம்ப ஹாப்பியாக சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் ஆச்சு. ஹாப்பி வீக்கெண்ட் டு ஆல் ஆஃப் யூ. see you all tomorrow. Bye.